முக்குக்கு 10 பானிபூரி கடைக்காரர் இருக்கிறான். அவன் என்னென்னமோ அக்கிரமம் செய்கிறான். அத்தனை வீடியோ எடுத்து வெளியே போடுறாங்க. ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு அறிவுன்றது இருக்கிறதில்ல. போய் பார்த்தீங்கன்னா முக்குக்கு ஒரு 4 பானிபூரிக்காரன் இருக்கிறான். 4 பானிபூரிக்காரங்கிட்ட இந்த என்னமோ காணாதது கண்டது மாதிரி ஒரு கூட்டம் குமிஞ்சிக்கிட்டு அதை தின்னுட்டு இருக்குது பாருங்கள். ஐயோ சாமி! அவங்க சாப்பிடும்போது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது அவன் என்னென்ன பண்ணுனான்றது நமக்கு அந்த ஞாபகம் வந்துடுது. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுனான், அவன் என்ன பண்ணியிருக்கிறான், தன்னுடைய இதை இது பண்ணி ஒழுங்கீனமான நடந்து அதோட தண்ணி எடுத்து அந்த பானிபூரியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான், கலந்து வைக்கிறான். யாரும் பார்க்கலன்னு நினச்சி அது ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க, சிசிடிவி கேமராவிலே எதுலையோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க தண்டிக்கப்படலை, போட்டாங்க. ஆனால் அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்ல. காரணம் யார் வந்தால் என்ன, யார் பண்ணாங்க அப்படின்னு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்களை நீங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு நீங்கள் இப்படியே அந்த இதுங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு நமக்கு என்ன வரப்போகுது, நாளை பின்ன நாம் வாழ்றதுக்கு இந்த தமிழ்நாட்டில் நம்ம தகுதி இல்லாமல் நிற்க போகிறோம். அது மட்டும் நடக்க போகுது சீக்கிரத்தில். ஏன்னா எல்லா இந்திக்காரனுங்க பூந்துட்டானுங்க. திருப்பூரில் பார்த்தீங்களா, போராடுறவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுன்னுச்சு. சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தானே நீங்கள் எல்லாம் அவனுங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வச்சிங்க. இன்றைக்கி அவனுக்கு போராடி ஜெயிக்க போகிறானுங்க. எல்லா சம்பளம் ஜாஸ்தி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுங்க இந்த ஓனருங்கெல்லாம் தமிழ்காரங்களை வேலைக்கு வச்சு ஏன் இந்த 10 வருஷத்துக்கு 15 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்காரங்க வேலை செஞ்சதுனால தான் நீங்கள் கல்லா கட்டினீங்க. தமிழ்காரங்க வேலை செஞ்சதுனால தான் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுகள் ஆனீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு இப்போ இதாக மாட்டேங்குது, கல்லா கட்ட முடியலன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சம்பளம் ஜாஸ்தி கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்திக்காரங்க வச்சிங்க. இன்றைக்கி இப்படி ஒவ்வொரு இடத்துக்குலையும் இந்திக்காரங்க எல்லாம் அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கிறானுங்க. போராடினா யாரை பார்த்தாலும் அடிக்கிறாங்க, போலீஸ்காரங்க அடிக்கிறானுங்க, எல்லா இந்திக்காரனுங்க அக்கிரமம் பண்ணுறானுங்க. ஆச்சா, இதே அராஜகத்தை அவன் நாட்டில் பண்ணானுங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, இவன் தமிழங்கிட்ட தான் இவனுங்களாம் அப்பாவிங்க, இவனுங்களை அடித்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி நடந்துட்டு இருக்குது. மக்களை பார்த்து நடந்துக்காங்க.